ஹாய் சொந்தங்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பின்னின ஒரு எஃபெக்டில் ஒரு 5 நிமிஷத்தில் சீக்கிரமாக எனக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் ஏதாவது ஹேர் ஸ்டைல் சொல்லுங்கள் அப்படின்றவங்க இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் மட்டும், அதாவது குட்டியாக ஒரு க்ரௌன் செக்ஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் பஃப் வைப்போன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப பெருசாக எடுக்காமல் குட்டியாக எடுத்துக்கோங்க. குட்டியாக எடுத்து நல்லா சீவி விட்டுருங்க. நல்லாவே சீவி விட்ருங்க. அந்த ஒரு சிக்கு கூட அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அப்போ தான் நீட்டாக கிடைக்கும் ஃப்ரண்ட்டில் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு. நல்லா இந்த மாதிரி சீவி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த கை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல கரெக்டாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ண போகிறோம். ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறமா ஒரு ஷார்ப்பாக இருக்க மாதிரி, அதாவது சின்னுக்கரிச்சியோ இல்லை வேறு ஏதாவது பின்னாடி ஷார்ப்பாக இருக்க மாதிரி சீப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது மாதிரி ஏதோ ஒரு ஷீப்பு ஒன்று எடுத்துக்கிட்டு ஜெட் மாதிரி நம்ம இப்போ பார்ட்டிஷன் வந்து பிரிக்க போகிறோம். அதாவது ஜிக்ஸாக்காக நம்ம பார்ட்டிஷன் பிரித்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி தூக்கி பிடிச்சிங்க அப்படின்னா, அதாவது புல் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரெண்டாக டிவைட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கீழே ஹேரை விட்டு மேலே எடுத்து விட்டுருங்க. மேலே இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி புஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேயராக தெரியும். அந்த ஜிக்ஸாக் லைன் வந்துட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக தெரியும். இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஜெட்டு மாதிரி இருக்க இடத்துல முடிகிற இடத்துல, அதாவது ஒரு ஜெட் போட்டுருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல முடிகிற இடத்துல இந்த மாதிரி ஹேரை வந்துட்டு ஒன்று ஒன்றா வெளியே எடுத்து விடுங்க. அது வந்துட்டு உங்களுக்கு நீட்டாக அழகாக பின்னுன மாதிரி வரும். அதை நீங்கள் லைனாக கரெக்டாக அந்த ஜெட்டு முடிகிற இடத்துல, அந்த கோடு முடிய போகிற இடத்துல அந்த ஹேரை வந்துட்டு கீழே விட்டுட்டு அடுத்த லைனோட ஹேரை வந்து மேலே எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக ஒரு எலகண்ட்டான லுக் கிடைக்கும். எனக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் ஹேர் ஸ்டைல் போதும், நான் 2 சைடுமே ஃப்ரீயாக தான் விட போகிறேன், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அப்படின்றவங்க இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெறும் நம்ம பஃபே வச்சு நம்மளுக்கு போர் அடிச்சு போயிருக்கோம். இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக பின்னின மாதிரி லுக் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த ஜிக்ஸாக் லைன் எவ்வளோ தெளிவாக தெரியுதுன்னு பாருங்கள். அந்த சைடில் எல்லாமே நம்மளுக்கு பின்னின மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஆனால் நம்ம பின்ன கிடையாது, அந்த ஜிக்ஸாக் எடுத்து ஹேரை எடுத்து விட்டுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய்.